எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேண்டமிக் எப்போ ஒரு எண்ட்க்கு வரும் அப்படின்றத பத்தி தான். ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோவிட்-19க்கு மெடிசின்ஸ் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் ட்ரையல்ஸ்ல இருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா, பை செப்டம்பர் நமக்குலாம் மெடிசின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவான நியூஸ் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே, ஒரு பேண்டமிக் எப்போ அஃபிஷியலாக வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஃப்ரீடமோட இருக்கலாம், ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃப்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எப்போ சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அட் தி சேம் டைம் இதுக்கு முன்னாடி வந்த பேண்டமிக்ஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பேண்டமிக் அப்படின்றதுக்கு வந்து ரெண்டே டைப் ஆஃப் எண்டிங் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெடிக்கல் எண்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ மெடிக்கல் எண்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு டிசீஸ்க்கோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனுக்கோ வந்துட்டு ஒரு மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை எல்லாரையும் வேக்சினேட் பண்ணிட்டாங்க, இல்லைனா வந்துட்டு எல்லாருக்குமே இம்யூன் பவர் அதிகமாயிட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமானதால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஸ்டேஜில், இல்லை ஒரு வர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஆளுங்களே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்க ஸ்டேஜில் தான் ஒரு பேண்டமிக் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எது சொல்றாங்கன்னு பாக்குறீங்க அப்படின்னா, புபானிக் பிளாக் அப்படின்ற ஒரு பேண்டமிக் வந்து நம்ம ஏர்லியர் டைம்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அதை தான் சொல்றாங்க. இந்த டிசீஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3 phase, அது 3 waves வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6th century தான் ஃபர்ஸ்ட் இந்த டிசீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 6th century இது வரும்போது ஆல்மோஸ்ட் என்டையர் வேர்ல்ட்ல இருந்து 50% பாப்புலேஷன் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெத் ரேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சமா நார்மல் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேஷுவல் ஆயிட்டாங்க. அகெயின் 1331, தட் இஸ் அங்க வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, சைனால அகெயின் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, சைனாவோட பாதி பாப்புலேஷன் வந்து என்டையரா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நார்த் ஆப்பிரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 400 மில்லியன் பீப்புள் வரைக்கும் இறந்து போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெத் ரேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த செகண்ட் ஃபேஸ் வரும்போது தான் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, இந்த குவாரண்டைன் அப்படின்ற ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்த செகண்ட் ஃபேஸ் வரும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வந்து மனுஷங்களுக்கு கம்யூனிகபிளா இருக்கு. ஸோ ஒரு வந்து கம்யூனிகபிள் டிசீஸா இது இருக்கு அப்படின்றத அப்பதான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி குவாரண்டைன்ல இருக்கணும். ஒருத்தவங்க வந்து இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க அப்படின்ற போது அந்த ஷிப்ஸில் தானே முன்னாடிலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ராவல் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷிப்ஸில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஷிப்லேருந்து வராங்க அப்படின்ற போது அந்த போர்ட்லேயே வந்து அவங்க ஒரு 30 to 40 days அங்கே தான் தங்கி இருக்கணும். ஸோ அது மூலமாக தான் அவங்க வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்காங்க, இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்றது அங்கேயே அனலைஸ் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 15th century and 16th century ஸ்டார்டிங்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி வந்துட்டு கோவிட்-19 யார் வீட்லையாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணி வைக்கிறாங்களா. பிகாஸ் எல்லாருமே ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும், அங்கே யாருமே போயிட்டு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்னால மார்க் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாவும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் 15th and 16th century பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிளேக் அப்படின்றதால தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலாண்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் போல் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு யாரும் போகாதீங்க, அண்ட் இந்த வீட்டில் இருக்கவங்களும் வெளியே வந்துட்டு யாருக்குமே இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் பை எமர்ஜென்சிஸ் அதாவது ஃபுட் வாங்கணும் இல்லை கிராசரிஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே போனாலுமே அவங்க அந்த பர்டிகுலர் ஒயிட் போலை வந்து கையில் எடுத்துட்டு தான் போகணும். பிகாஸ் அந்த போல் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற போது அவங்க வீட்டில் யாருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ மற்றவங்க யாருமே அவங்க பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக தான் அந்த ஒயிட் போல் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 16th century முடியும் போது இந்த பிளேகோட சில சிம்டம்ஸ்லாம் இருக்கு, சில பேருக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் என்னமோ இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் கேதரிங்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவை அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இங்கிலாந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லாஸ்ட் வே எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18th century தான் வந்திருக்கு. அண்ட் அகைன் அதுவும் சைனாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சைனா அண்ட் இந்தியாவுக்கு தான் மேஜர் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பிகாஸ் சைனா அண்ட் இந்தியா மட்டுமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 12 மில்லியன் பீப்புள் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இன்னொரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம மக்களே அவங்களை கொளுத்திக்கிட்டாங்க. தட் இஸ் ஃபயர் வச்சு. இப்போ ஒரு வீட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்ற போது அவங்க வந்து நம்ம உயிரோட விட்டா தானே வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்க நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள உயிரோட கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் லாஸ்டா தான் இதுக்கு வந்து ஒரு மெடிசன்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சி இது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து அகேன்ஸ்டா இம்யூன் பாஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு மெடிக்கல் எண்டிங் அந்த பர்டிகுலர் புபானிக் பிளாக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆன் தி ஆப்போசிட் சைடு ஒரு சோஷியல் எண்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இது கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அந்த டிசீஸ் கூட வந்துட்டு ஓகே இது வந்தால் நமக்கு என்ன பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷனோட இருக்கிறது தான் தே கால்ட் அஸ் சோஷியல் எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1918 வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்றத சொல்றாங்க. பிகாஸ் ஸ்பானிஷ் ஃப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது வந்து 2 வேவா வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேவோட செகண்ட் வேவ்ல தான் ரொம்ப டேமேஜ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு
இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலுமே அது World War I முடிகிற ஸ்டேஜ் அப்படின்றதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகமே வந்துட்டு வார் முடிஞ்சு நம்ம வந்து மீண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே பொழைச்சிருக்கோம், நமக்கு எதுவுமே ஆகல அப்படின்ற சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பார்த்துக்கலாம், நம்ம இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்ல பப்ளிக் கேதரிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியே போய் பார்த்துக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. தி சேம் டைம் அதுக்கு அகேன்ஸ்ட் அவங்க இம்யூன் பார்ட்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேண்டமிக் வந்துட்டு எண்ட்க்கு வரும் அப்படின்றது ரியாலிட்டி. அண்ட் இப்போ இந்த COVID-19க்கு மெடிசன் வருது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயம் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஓகே மெடிசன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃப்க்கு போயிடக்கூடாது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் ப்ரிகாஷன்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ப்ரிகாஷன்ஸாக வந்து நம்ம சீக்கிரமாக எல்லாருமே காப்பாற்றிட்டு வந்துடலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்க எல்லா இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு கியூர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. மேபி நம்ம ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது சொல்லலாம். பட் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் 3000 years முன்னாடிலேருந்து இருக்க ஒரு டிசீஸ் தான் அது. ஸோ 3000 years முன்னாடிலேருந்து இந்த ஒரு டிசீஸ்க்கே இப்போ தான் கம்ப்ளீட் கியூர் அப்படின்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு வரதுன்றது இஸ் நேஷனல் திங். பிகாஸ் இப்போ நம்ம இருக்க ஒரு லைஃப் ஜென்ரேஷன்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வெண்டான ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் காமன் க்ளோடு இல்லை ஃபீவர் இதெல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி டைப் ஆஃப் டிசீஸ் தான் இந்த வந்துட்டு COVID-19 அப்படின்றதும். ஸோ மெடிசன்ஸ் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருந்தாலுமே உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு பழைய லைஃப்க்கு போகணும், நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனை இங்கே கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெடிசன் வந்துட்டாலுமே அது என்டையர் வேர்ல்டுக்குமே அவங்க கொடுத்துட்டு என்டையர் வேர்ல்டுமே வேக்சினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராவல்லாம் அவங்க அலோவ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மெடிசன் வந்துட்டாலுமே ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி சீக்கிரமாக ரிகவர் ஆகிட்டு வந்துடும். பட் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பர்டிகுலர் கண்ட்ரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஊரில் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றத பார்த்து நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது இஸ் பெட்டர் திங். அண்ட் எண்டிங் பேண்டமிக்ஸ் அப்படின்ற வெப்சைட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேண்டமிக்ஸ் வந்துட்டு இட்ஸ் லைக் நார்மல் ஒன் தான். ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக பேண்டமிக்ஸ் எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பை சான்சஸ் இன்னொரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை இன்னொரு பேண்டமிக் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் $60 billion லாஸ் ஆச்சு நமக்கு ஆகும். அட் தி சேம் டைம் ஒரு 200 million people ஆச்சும் ஒரு 6 months இறந்து போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஞ்சராக வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அட் தி சேம் டைம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அனிமல்ஸ் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நம்ம அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அவங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ் வருது இன்ஃபெக்ஷன் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ.